நண்பர்களே, தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இன்னும் எலெக்ஷன் அபவுட்டு 9 மந்த்ஸ்க்குள்ளே வரப்போகுது. ஸோ ஏகப்பட்ட காமெடி எல்லாம் நடக்கும். இப்போ நம்ம முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அன்வர் ராஜா அதிமுகலேருந்து விலகி திமுகவில் சேர்ந்ததை பற்றி ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. என்ன, போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அன்வர் ராஜா திமுகவுக்கு போனதுனால அதிமுகவுக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது, போனால் போட்டோம், அவரால் இஸ்லாமியர்களோட வாக்குகள் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர் வாக்குலாம் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜேந்திர பாலாஜி. ஆனால் யோசித்து பார்த்திங்கன்னா, போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்ததில் 2024 அப்போ பாஜகவோட சேர்ந்ததுனால தான் எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு அதிமுக சொன்னாங்கங்க. இப்படி அரசியல்னால் மாற்றி மாற்றி தோசையை திருப்புற மாதிரி திருப்பி திருப்பி போட்டுகிட்டே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பாட்டுக்கு ஜாலியாக என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதை ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன, யாராவது இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டால் வேணாம் நான் சொல்லுவாங்க அவங்க, இல்லை ஏதாவது ஒரு தொகுதியில் சொற்ப ஓட்டில் தோற்று போயிட்டாங்கன்னா இஸ்லாமியர் ஓட்டு வந்திருந்தால் நல்லது தானே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? பாலிட்டிக்ஸில் ஜாதி மதம் ரெண்டும் கலக்காமல் இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சத்திக்கு ராஜேந்திர பாலாஜி பாடுற பாட்டு போனால் போகட்டும் போடா, அது ராஜாவே இருந்தாலும் அன்வர் ராஜாவா இருந்தாலும் போனால் போகட்டும் போடா அப்படின்னு யார் பாடுறாரு? பாலாஜி பாடுறாரு, ராஜேந்திர பாலாஜி.